இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இளநீ ஊற்றியாச்சு. அடுத்தது நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை புண்ணாக்கு 2 கிலோ. இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா மணிச்சத்து வந்து கடலை புண்ணாக்கு நல்லாயிருக்கும். நார்மல் வாழைப்பழம் வந்து 2 கிலோ வந்து கனிஞ்ச வாழைப்பழத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை பசி எடுக்கும்போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அந்த விவசாயம் படங்களோட ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா? ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாருங்க, அப்ப தெரியும் விவசாயம் இருக்கிறது எவ்வளவு கஷ்டம். உயிர்ம வேளாண்மை நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சகாவியம் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி தான். நிறைய நண்பர்கள் வந்து நம்மளுக்கிட்ட வந்து பஞ்சகாவியம் கேட்டிருந்தாங்க. இது வந்து எப்படி நீங்களே பண்ணுறீங்களா அல்லது நாங்கள் பண்ணுறோன்னா இதுக்கு வந்து நாங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி சொல்லுங்க அப்படின்னு வீடியோ கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதிவு தான் இதுங்க. நம்ம வந்துங்க பஞ்சகவியம் வந்து மேம்படுத்தப்பட்ட பஞ்சகாவியமாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம், நம்மளும் உபயோகப்படுத்துகிறோம். அது வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லோரும் வந்து ஒரு 5 to 6 ஐட்டம் சேர்த்து பஞ்சகாவியம் தயாரிப்பாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அது கூட இன்னும் 2-3 ஐட்டம் சேர்த்து தலைச்சத்துக்கு, மணிச்சத்துக்கு, சாம்பல் சத்துக்கு அப்படின்னு எல்லாமே இதில் இருக்கிற மாதிரி நம்ம வந்து இன்னும் 2-3 ஐட்டம்கள் அதில் வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து பண்ணுவோங்க. முதல்ல வந்துங்க அதுக்கு 10 கிலோ சாணம் எடுத்துக்கணும். அது வந்து சாணம் வந்து புதுசாக இருக்கணுங்க, பழைய சாணம் எடுக்க வேண்டாம். இப்போ வந்து நீங்கள் காலையில் பஞ்சகாவியம் போடுறீங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு நைட்லேருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் இருக்கக்கூடிய சாணம் யூஸ் பண்ணிக்கோங்க. சாயங்காலம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் போட்ட சாணத்தை எடுத்துக்கோங்க. சாணம் வந்து புதுசாக இருக்கணும். அது கூட 1 லிட்ரு வந்து நெய், பசுமாட்டு நெய் வந்து 1 லிட்ரு எடுத்துகிட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அந்த சாணமும் நெய்யும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்துடணும். நல்லா பிணைஞ்சு வச்சுருங்க. பிணைஞ்சு அதை வந்து நம்ம 2 நாள் வந்து வச்சுருக்கணும். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 நாள் வச்சுருந்தோம்னா அதில் இருக்கிற மீத்தேன் கேஸ் எல்லாம் வெளியில் போயிடும். அதுக்கப்புறம் பஞ்சகாவியம் போடுறதுக்கு தயாராகிரும். இதுதான் நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது. சாணமும் நெய்யும் வந்து நல்லா பிசைஞ்சு 2 நாள் வச்சுருக்கணுங்க. அடுத்தது வந்துங்க 2 நாள் நம்ம பிணைஞ்சு வச்சுருந்த சாணத்து கூட வாழைப்பழம் வந்து 2 கிலோ ஆட் பண்ணணும். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே வாழைப்பழத்தில் வந்து பொட்டாசியம் சத்து வந்து அதிக அளவில் இருக்கும். அதனால் வந்து நம்ம பயிர்களுக்கு வந்து சாம்பல் சத்து கிடைக்கிறதுக்கு இது உதவியாக இருக்குங்க. அதனால் வாழைப்பழம் நல்லா கனிஞ்ச பழமும் வாங்கிக்கோங்க. கம்மி விலையில் இருக்கிற நல்லா கனிஞ்ச பழமாக பூவன் பழம் வாங்கிக்கோங்க. இந்த நேந்திரம் அந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா அது கொஞ்சம் பிணையிறதுக்கு ஈஸியாக இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பூவன் பழம், இந்த மாதிரி பழம் நல்லா கனிஞ்ச பழம், தேன் வாழைப்பழம் அப்படி வாங்கிக்கோங்க. நம்ம எவ்வளோ இருந்தாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 2 கிலோ மினிமம் போட்டுக்கோங்க. இது வந்து சாம்பல் சத்துக்கு அற்புதமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழத்தை வந்து நல்லா தொளிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி பஞ்சாமிர்தம் பிணையிற மாதிரி பிணைஞ்சு விட்ருங்க. நீங்கள் இது வந்து 15 நாள் வச்சுருக்கும்போது வாழைப்பழத்தில் இருக்கிற எல்லா அந்த பொட்டாசியம் சத்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகாவியத்தில் ஆட் ஆகிரும். அப்போ வந்து நம்ம காட்டுக்கு வந்து பயிருக்கும் காட்டில் வந்து சாம்பல் சத்து கம்மியாக இருந்துச்சுனாலும், பயிருக்கு வந்து சாம்பல் சத்து இல்லாமல் இருந்துச்சுனாலும் இதை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது சாம்பல் சத்து வந்து அற்புதமாக கிடைக்கும். நம்ம வந்து பஞ்சகாவியத்தில் வந்து நான் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போதே சொன்னேன், நம்ம வந்து மேம்படுத்தப்பட்ட பஞ்சகாவியமாக தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து வாழைப்பழமும் ஒரு சாம்பல் சத்துக்கு உண்டான இதையும் கொடுக்கும். இந்த மாதிரி வாழைப்பழத்தை நல்லா பிணைஞ்சு விட்டதுக்கப்புறம் 5 கிலோ வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, சர்க்கரையில் வந்து இந்த குவாலிட்டி கம்மியான சர்க்கரை நிறைய பக்கம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சூப்பர் சல்ஃபர் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சர்க்கரையெல்லாம் ஆட் பண்ண வேண்டாங்க. நம்ம வந்து நம்பர் 1 குவாலிட்டி, நம்ம வீட்டுக்கு என்ன சர்க்கரை யூஸ் பண்ணுவோமோ அதே சர்க்கரை தான் நம்ம வந்து இதுக்கும் யூஸ் பண்ணுவோம். நீங்களும் அந்த மாதிரியே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா 5 கிலோ நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து 5 லிட்டரு வந்து மாட்டுப்பால், பசுமாட்டு பால் வந்து 5 லிட்டரு. அதே மாதிரி அடுத்தது வந்து பசுமாட்டு தயிர் வந்து 5 லிட்டரு. இது வந்து முதல்ல நல்லா கரைச்சிக்கோங்க.
இது ஆட் பண்ணிவிட்டு சாணியோடு நல்லா கரைகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெய் போட்டு பிணைஞ்சு வச்சுங்காட்டி கொஞ்சம் கட்டிகிட்டே இருக்குது சாணி. அதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. வந்து கட்டியிலே இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இளநீர் வந்து 5 இளநீர் ஊற்றுவோம். இதுக்கு எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி ஊக்கிக்கு வந்து நல்லாயிருக்கும். நம்ம வந்து பஞ்சகாவியம் வந்து அந்த காலத்தில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கல் ஆட் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம கல் நம்மளுக்கு இப்போ இல்லைனங்காட்டி இளநியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் புளிக்கும்போது அது வந்து கல்லா மாறிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இளநீ ஆட் பண்ணும்போது இன்னும் ரிசல்ட் வந்து அற்புதமாக இருக்கும். இது ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இளநீ ஊற்றியாச்சு. அடுத்தது நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கடலை புண்ணாக்கு 2 கிலோ. இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, மணிச்சத்து வந்து கடலை புண்ணாக்கில் நல்லாயிருக்கும். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எள்ளு புண்ணாக்கில் தான் மணிச்சத்து ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம ஏன் எள்ளு புண்ணாக்கு ஆட் பண்ணல அப்படின்னா, எள்ளு புண்ணாக்கு வந்து சீக்கிரமாக புழு பிடிச்சிக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இது கூட நீங்கள் எள்ளு புண்ணாக்கு ஆட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா பஞ்சகாவியம் சேர்ந்து புழு பிடிச்சி கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா எள்ளு புண்ணாக்கு ஆட் பண்ண வேண்டாம். கடலை புண்ணாக்கு 2 கிலோ ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து கட்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு 15 நாளுங்கும்போது ஒரு 2 நாள் ஊறிச்சுனாவே உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கரைஞ்சி இதாயிரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கோமியம் வந்து 20 லிட்டரு. மாட்டுக்கோமியம் வந்து 20 லிட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ட்ரம்மில் பண்ணினாலும் சரி ஒரு 3/4 வாசிக்கு கீழே இருக்கிற மாதிரி இது பண்ணிக்கோங்க. மறுபடியும் கூட மாட்டு கோமியம் ஆட் பண்ணிக்கலாம். எதனாலன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் வந்து இன்னும் 2 நாளைக்கு வெளியில் வரும். அப்போ வெளியில் வரும்போது என்னென்னா பொங்கி வேஸ்ட்டாக வெளியில் போயிடும். அதனால் பார்த்திங்க இப்போ வந்து நீங்கள் எந்த ட்ரம்மில் இது பண்ணாலும் அந்த ட்ரம்முக்கு 3/4 வாசிக்கு கீழே இருக்கிற மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் கூட நீங்கள் மாட்டு கோமியம் இன்னும் அதிகமாக இருக்குது, இன்னும் 20 லிட்டர் எங்களால் ஊற்ற முடியல அப்படின்னா அடுத்த நாள் கூட நம்ம அடுத்த நாளும் அதுக்கு அடுத்த நாளும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதனால் வந்து ஒரே மூட்டை ஊற்ற வேண்டாம். ஒரே மூட்டை ஊற்றினீங்கன்னா பொங்கி வெளியில் போயிடும். அதனால் 3/4 வாசிக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி முதல்ல ஊற்றிக்கோங்க. ஊற்றி எல்லாம் நல்லா கரைச்சி விட்ருவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலை புண்ணாக்கு மட்டும்தான் கரையாமல் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நாளான்னைக்குங்கும்போது இது வந்து கரைஞ்சிரும். அப்படியே ஊறுச்சுன்னா அப்படியே கரைஞ்சிரும். அதில் இருக்கிற மணிச்சத்தும் நம்மளுக்கு வந்து பயிர்களுக்கு கிடைக்கும். அப்போ மணிச்சத்து கிடைக்கும்போது பயிர் வந்து நல்லா ஊக்கமாக ஆரோக்கியமாக வளரும். அடுத்தது நம்ம தோட்டத்தில் இருக்கிற மண் நல்லா ஜீவனுள்ள மண்ணும்பாங்க. அதாவது வந்து நுண்ணுயிர் பெருக்கம் இருக்கிற மண். நீங்கள் உங்கள் தோட்டத்துலேருந்து போடுறீங்க அப்படின்னா கெமிக்கல் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க. ஈரமாக இருக்கும்போது அது நுண்ணுயிர் இருக்கும். ரொம்ப வரமண்ணு போட வேண்டாங்க. கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மண்ணை ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கலந்து வச்சுட்டு இது வந்து 15 நாள் நீங்கள் வந்து காலையிலையும் சாயங்காலமும் கலந்து விட்டுட்டே இருக்கணும். அலாசி விட்டுட்டே இருக்கணும். அப்போ என்னென்னா அந்த மாட்டு கோமியத்தில் சாணியில் இருக்கிற மீத்தேன் கேஸு எல்லாமே வந்து சுத்தமாக வெளியில் போயிடும். அப்புறம் 15 நாள் நம்ம வச்சிருக்கும்போது இது வந்து பஞ்சகாவியம் வந்து ரெடி ஆயிடும். இதில் நம்ம டெய்லியும் காலையில் ஒருக்கா சாயங்காலம் வந்து இந்த மாதிரி அலாசி விடணுங்க. அப்படி அலாசி விடுறதுல நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்படி இந்த இது வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி அலாசருக்கு ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அலாசருக்கு முன்னாடியே வந்து இதை வந்து கழுவிக்கணும். அலாசருக்கு முன்னாடி கழுவிட்டு இந்த மாதிரி அலாசணும். இந்த மாதிரி ஒரு 10-15 சுற்று இப்படி நல்லா அலாசி விட்டிங்கன்னா கலந்துக்கும். அப்புறம் அலாசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமும் இந்த குச்சியை வந்து நீங்கள் வந்து சுத்தமாக கழுவிக்கணும். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நம்ம வந்து சர்க்கரை, பால், தயிர், நெய் இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து அந்த நெய்யோட பிசுபிசுப்பு, சர்க்கரையோட பிசுபிசுப்பெல்லாம் இருக்கிறதுனால கொசுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வைக்கும். இந்த முட்டை வைக்கிறத நீங்கள் கழுவாமல் மறுபடியும் உள்ளுட்டு இப்படி அலாசும் போது இந்த குச்சியில் இருக்கிற முட்டைகளும் பஞ்சகாவியத்துக்குள்ளே போயிடும். அப்போ வந்து என்ன ஆகுனா அந்த முட்டைகள் வந்து ஹீட்டில் பொரிச்சு புழுவாக மாறிடும். அப்போ நம்ம பஞ்சகாவியம் வந்து கெட்டு போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மெத்தடை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அலாசருக்கு முன்னாடியும் அதை கழுவிக்கணும், அலாசினதுக்கு அப்புறமும் நீங்கள் கழுவிக்கணும். அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு அலாசி விட்டுட்டு கொஞ்சோண்டு மட்டும் ஏர் வெளியில் போகிற மாதிரி ஏதாவது போட்டு மூடி வச்சுருங்க. எதுக்காகன்னா இந்த மேலேயும் வந்து ஈக்கள், கொசுக்கள் வந்து முட்டையிடும். அப்படி முட்டையிடும்போது நம்மளுக்கு வந்து அது வந்து புழுவாக மாறி நம்மளுக்கு பஞ்சகாவியம் வந்து இதாயிரும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல இருந்து சொல்றேன் பாருங்க. என்னென்ன ஆட் பண்ணணும், என்ன ரேஷியோன்னு நோட் பண்ணிக்கோங்க. 10 கிலோ வந்து மாட்டு சாணம், புது சாணம். நேத்தைக்கு நைட்டு போட்டதா இருந்துச்சுன்னா, காலையில எடுத்து வச்சுக்கோங்க. காலையில நீங்க பஞ்சகாவியம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, நைட்டு போட்டு நைட்டு ஃபுல்லா போட்டுருக்கும் இல்லைங்களா, அந்த சாணத்த எடுத்துக்கோங்க. சாயங்காலம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் போட்டுக்கிற சாணத்த எடுத்துக்கோங்க. அதில வந்து 1 லிட்டர் மட்டும் மாட்டு நெய்யி. நெய்ய நல்லா உருக்கிட்டு 2 நாளைக்கு முன்னாடியே நீங்க வந்து பஞ்சகாவியத்துக்கு வந்து 1 லிட்டர் நெய்யில நல்லா உருக்குன நெய்ய 10 கிலோ மாட்டு சாணம் கூட நல்லா பெனஞ்சு 2 நாள் வச்சுருங்க. 2 நாள் வச்சிருக்கும்போது, இந்த மீத்தேன் கேஸ் எல்லாம் ஓரளவுக்கு வெளியில போயிரும். அப்புறம் நம்ம சாணி கூட வந்து பார்த்தீங்கன்னா, நெய் நல்லா மிக்ஸ் ஆயிரும். அப்ப என்னன்னா, இந்த மாரி வழுவழுப்பு வராது. அந்த நெய் வந்து மேலேயே மிதங்காத அப்படியே இது பண்ணிக்கும். அப்புறம் வந்து அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழைப்பழம் வந்து 2 கிலோ நல்லா கனிஞ்ச பழமா வாங்கிக்கோங்க. 2 கிலோ வாழைப்பழம் பொட்டாசியம் சத்துக்காக நம்ம வந்து 2 கிலோ வந்து வாழைப்பழம் போடுறோம். அடுத்தது 5 கிலோ வந்து கரும்பு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை வந்து 5 கிலோ. அடுத்தது 5 லிட்டர் பாலு, 5 லிட்டர் தயிர். இது எல்லாம் ஆட் பண்ணி நல்லா பெனஞ்சுக்கோங்க. வாழைப்பழத்த நல்லா பஞ்சாமிர்தம் ஆகுற மாரி நல்லா இது கூடயே மிக்ஸ் பண்ணி பெனஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இளநீ வந்து 5 இளநீ ஊத்துவோம் நம்ம. நம்ம வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது வந்து 50 லிட்டருக்கு வந்து நம்ம பஞ்சகவ்யம் கிடைக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, 10 லிட்டருக்கு 1 இளநீங்கிற விதத்தில நம்ம வந்து 5 இளநீ வந்து மிக்ஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து மாட்டு கோமியம் வந்து 20 லிட்டர் மாட்டு கோமியம். மாட்டு கோமியம் ஊத்தும்போது மட்டும் அந்த நம்மளோட ட்ரம்மோ அல்லது பாத்திரமோ 3/4 வாசிக்கு கம்மியா இருக்கிற மாரி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பொங்கி வெளியில போயிரும். அதனால பார்த்தீங்கன்னா, வெளியில போச்சுன்னா வேஸ்ட் ஆகும். நம்ம அடுத்த நாள் கூட அந்த மாட்டு கோமியத்த ஆட் பண்ணிக்கலாம். மாட்டு கோமியம் வந்து 20 லிட்டர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கடல புண்ணாக்கு வந்து 2 கிலோ. கடல புண்ணாக்கு வந்து மணிச்சத்து குடுக்குறதுக்காக கடல புண்ணாக்கு வந்து 2 கிலோ. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில மண்ணு நல்லா அ நுண்ணுயிரி பெருக்கம் இருக்கிற மண்ணு, நல்ல நிழலான இடத்துல நீங்க கெமிக்கல் உரங்கள் வைக்காத இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஈரமா இருக்கும்போது எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஈரம் இருக்கும்போது எடுத்து மண் ஒரு புடி உள்ள போட்டுட்டீங்கன்னா, பஞ்சகாவியம் வந்து அற்புதமா இருக்கும். 15 நாள் வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நீங்க பார்க்கும்போது இப்போ நம்ம பண்ணியிருக்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பு கலர் இருக்கும். இது வந்து நம்ம வந்து 15 நாள் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இது பண்ணும்போது, இது வந்து கொஞ்சம் மஞ்ச கலரா மாறிரும். அப்போ வந்து நீங்க நீங்க பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம் பஞ்சகாவியம் ரெடி ஆயிடுச்சுன்னு. அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சாணியோட வாசம் தான் அதிகமா அடிக்கும். நீங்க 10, 15 நாள் 10 நாளுக்கு அப்புறமே வந்து நல்லா பஞ்சகாவியம் வந்து மணம் அடிக்க ஆரம்பிச்சுரும். அப்படி ஆயிருச்சுன்னா, ஓகே ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம இது பண்ணிக்கலாம். நீங்க மெயினா பண்ண வேண்டியது பூச்சி வந்து உள்ள போய் முட்டையிடாத மாரி பார்த்துக்கணும். புழு வைக்காத மாரி பார்த்துக்கணும். அப்படி வைக்காத மாரி பார்த்துக்கிட்டீங்கன்னாவே, நீங்க ரொம்ப நாளைக்கு இந்த பஞ்சகாவியத்த வச்சுக்கலாம். 15 நாளைக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, வடிச்சு அத வந்து ஏதோ ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு 3 மாசத்துலேருந்து ஒரு 5 மாசத்து வரைக்கும் இத உபயோகம் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு பஞ்சகாவியம் தேவைப்பட்டுச்சுன்னா, நான் கீழ நம்பர் குடுக்குறேன். அதுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இப்போ வந்து நம்ம எப்படி குடுக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5 லிட்டர் பாட்டிலா தான் குடுக்குறோம். 5 லிட்டர் வந்து ரூ. 500 குடுக்குறோம். நீங்க வந்து இது அற்புதமான ரிசல்ட்டா இருக்கும். நீங்க போட முடிஞ்சவங்க போட்டுக்கோங்க. அப்படி முடியாதவங்க, எங்ககிட்ட மாடு இல்ல, இந்த மாரி மாட்டு கோமியம் எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்றவங்க, நீங்க வந்து தொடர்பு கொள்ளுங்க. மினிமம் வந்து 5 லிட்டரு ஒரு கேன்ல 5 லிட்டர் கேன்ல இருக்குங்க. நீங்க வந்து ஸ்ப்ரே பண்றீங்க அப்படின்னா, வெறும் பஞ்சகாவியம் மட்டும் ஸ்ப்ரே பண்றீங்கன்னா, 300 எம்எல் 10 லிட்டர் தண்ணிக்கு வந்து 300 எம்எல் வந்து கலந்து ஸ்ப்ரே பண்ணுங்க. அற்புதமான விளைச்சல் வரும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து பொட்டாசியம் சத்து, மணிச்சத்தும் இதில ஆட் பண்ணியிருக்கிறதுனால, பூக்கள் வந்து நல்லா பூக்கும். அப்புறம் பூக்கள் உதிராம நல்ல காயா, திரட்சியா வரதுக்கு இது அற்புதமான ரிசல்ட்ட குடுக்குங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.